காங்கிரஸ் மீட் அட் வர்தா காங்கிரஸ் கூட்டம், காங்கிரஸின் வர்தா கூட்டம். இந்த 1942 காலகட்டத்தில் ஜூலை 14 வர்தாவில் ஒட்டுமொத்த காங்கிரஸும் கூட்டம் கூடுறாங்க. அதில் தான் முடிவெடுக்கிறாங்க, இனிமேல் நாடு தழுவிய அளவில் சட்ட மறுப்பு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணுறாங்க. சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. இந்த தீர்மானம் அப்படிங்கிறது நாடு முழுக்க சட்ட மறுப்பு இயக்கம் போராட்டம் நடத்தணும் அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்த்து நடத்தப்படும். ஆங்கிலேயர் தான் நமக்கு கிரிப்ஸ் மிஷன்லாம் அனுப்பி நமக்கு டொமினியன் ஸ்டேட்டஸ் தரதை சொல்லியிருக்காங்களே, எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி ராஜாஜி பூலாபாய் தேசாய் இவங்கெல்லாம் இதிலிருந்து பதவி விலக தயாராகிறாங்க. எங்கள் காங்கிரஸே வேண்டாம், இந்த நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு இதே மைண்ட் செட்டில் தான் நேரு இருக்கிறார். ஆனால் இருந்தாலும் காங்கிரஸ் கமிட்டியோட காரியக்குழுவோட செயற்குழுவின் பெரும்பான்மை முடிவு அப்படிங்கிறது சட்டமறுப்பு இயக்கத்தை நடத்தணும் அப்படிங்கிறது தான். அதனால் இவரால் ஒன்றும் பண்ண முடியல நேருவால். அதுக்கப்புறம் தான் காந்தி செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வராரு. இதெல்லாம் 1938-39 காலத்திலே நேதாஜி சொல்லிட்டாரு, இந்தியாங்கிறதுக்கு சுதந்திரம் வேணும், அதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம்னு. ஆனால் காந்தி 3-4 வருடம் கழிச்சு தான் டூ ஆர் டை அப்படிங்கிறதுக்கு வராரு. இது ஒன்று இந்திய இருந்தால் சுதந்திரத்தோடு இருக்கணும், இல்லை அப்படின்னா செத்துப்போம் அப்படிங்கிற அளவுக்கு கான்செப்ட்டில் வந்துட்டார். காந்தியடிகள் 1942 மே 16 கூடிய பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை வெளிப்படுத்தினார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவை கடவுளிடம் விட்டுவிடுங்கள், அது அதீதமான ஒன்றாக இருக்குமானால் அதை இயற்கையின் அராஜக போக்கில் கூட விட்டுவிடுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். லிவ் இன் தேர் டு காட் இஃப் தட் இஸ் டூ மச் தேன் லீவ் ஹர் டு அனார்ஜி அப்படின்னு சொல்லி ஐயா மகாத்மா காந்தி சொல்லியிருந்தார். எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும். அதனால தான் காந்தி சொன்ன முடிவு செய் அல்லது செத்துமடி. முடிவு அப்படிங்கிறது முடிவை நோக்கி ஒரு சண்டையாக கருதி தனது மறுப்பு இயக்கத்தை துவங்கினார். அதாவது இதற்கு மேலே இன்னும் பிரயோஜனம் இல்லை, இருந்தால் சுதந்திரத்தோடு இருக்கணும், இல்லைனா இதோட முடிச்சிடும் அப்படிங்கிற அளவுக்கு மகாத்மா காந்தி இருந்தார். அதுதான் வெளியேறு போராட்டம் அப்படிங்கிறது. காலனி அரசு தாமதிக்காமல் காந்தியடிகள் உட்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களையும் 1942 ஆகஸ்ட் 9 அன்று அதிகாலையில் கைது செய்தது. இங்கேயும் எல்லா தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுக்க எந்தெந்த தலைவர்கள் இருக்காங்களோ எல்லாத்தையும் கைது செய்யாங்க. விடியல் முன்பே நடந்த இந்த கைது நடவடிக்கைகளை கண்டிக்கும் வகையில் அனைத்து மாகாணங்களையும் கடையடைப்புகளும் காவல்துறையினரோட வன்முறை மோதலும் பதிலடியாக தரப்பட்டது. தீவிரமான போராட்டம் ஆயிடுச்சு 1942 காலகட்டம். ஏன்னா அவ்வளோதான் முடிவு பண்ணியாச்சு, செய்யலை செத்துமடினு. அதுக்கப்புறம் இருந்தானே இல்லைனா என்ன அப்படிங்கிற அளவுக்கான போராட்டம். இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் போராட்டம் தீவிரமாக நடக்குது. அதே மாதிரி டாடா எஃகு தொழிற்சாலை வேலை நிறுத்த போராட்டம் ஆகஸ்ட் 20 தொடங்கி கிட்டத்தட்ட 13 நாள் நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி அகமதாபாத்தில் ஜவுளித்துறையில் ஊழியர்கள் அங்கே ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுறாங்க. அப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களில் சிறிது காலமாவது வேலை நிறுத்த போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றது. அரசாங்கத்தின் மனிதத்தன்மையற்ற அடக்குமுறை, காலனி அரசு கடம் அடக்குமுறை உத்திகளையும் பல இடங்களில் காவல்துறையின் மூலம் துப்பாக்கி சூட்டையும் கை கொண்டது. பயங்கரமான பிரச்சனைகள் 42-43 காலகட்டங்களாம். இது கிட்டத்தட்ட இராணுவத்தையும் வரவழைச்சாச்சு. அடக்குமுறை உணர்ந்து கொள்ள 57 பட்டாலியன் இராணுவ வீரர்கள் பயன்படுத்தப்பட்டதையும் சான்றாக கொள்ளலாம். அந்த அளவுக்கான போராட்டம் கிட்டத்தட்ட 1857 போராட்டம் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட இந்த போராட்டம் வந்துருச்சு. பிரதமர் நிலைமையின் தீவிரவாதத்தையும் அதன் அழுத்தத்தையும் பிரிட்டிஷ் பிரதமர் சர்ச்சிலுக்கு விளக்க விளைந்த லின்லித்கோ பிரபு தாம் எதிர்கொண்ட எதிர்ப்பை பற்றி எழுதுகையில் 1857 ஆண்டு புரட்சிக்கு பின் கவலை கொள்ள வைக்கும் ஒரு வளர்ச்சி எனினும் அதன் முக்கியத்துவம் வீரியத்தையும் இராணுவ காரணங்களுக்காக உலகத்தின் பார்வையிலிருந்து மறைக்க வேண்டிய நிர்பந்தம் உள்ளது என்று குறிப்பிடுகிறார். அந்த அளவுக்கான போராட்டம். ஏன்னா 1851 ரிவோல்ட்டே மிகப்பெரிய ரிவோல்ட், அதனால தான் அதுக்கு பேர் கிரேட் ரிவோல்ட்னு வச்சுருக்கோம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இந்த மாதிரி வந்தது. இன்னும் அது கிராமங்கள் வரைக்கும் போக ஆரம்பிச்சது. இது இந்த காலகட்டத்தில் தான் உணவு தானியங்களின் விலை ஏப்ரல் 1942 அதே ஆண்டு ஆகஸ்டுக்குள் 60 புள்ளிகள் அளவில் ஏறியதை வெறுப்புக்கு கிளம்ப காரணமாக இருந்தது. ஏன்னா போர் நடந்துட்டு இருக்கு அப்படின்னாலே அந்த நாட்டோட உணவு தானியங்களுக்கோட பற்றாக்குறை மிகப்பெரிய அளவில் ஆரம்பிச்சிடும். அப்போ விலைவாசி கூட ஆரம்பிச்சு மக்களோட அடிப்படை தேவைகளை பூர்த்தியாகாமல் போயிடுச்சு அப்படின்னா போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களாக தான் இருக்கும். காங்கிரஸில் இருந்த சோசியலிசவாதிகள் காவல்துறையினரின் ஆகஸ்ட் 9 நடவடிக்கைகள் சிக்காமல் கிராமப்புறங்களுக்கு தலைமுறைவாக இருந்து கிராமத்து இளைஞர்களை கொரில்லா நடவடிக்கை மூலம் ஒன்றிணைத்தார்கள். கட்டவிழ்த்த வன்முறை கிட்டத்தட்ட ஆகஸ்ட் முடிஞ்சது. செப்டம்பர் மாதம் 1942 தாக்குதல் பயங்கரமாக இருந்துச்சு. தொலைத்தொடர்பு வசதி தந்தி எல்லாத்தையும் நெருப்பு வச்சு எல்லாத்தையும் நாசமாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆட்களோட நோக்கம். பிரிட்டிஷ்க்குன்னு எந்த ஒரு கனெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவ ஆரம்பிச்சது. இதில் புரட்சியாளர்கள் தங்கள் கட்டுப்பாட்டுகள் இருந்த பகுதியில் தேசியவாத அரசை நிறுவிவிட்டதாக பறைசாற்றி கொண்டனர். நாங்களே தமக்குன்னு ஒரு அரசை நிறுவ ஆரம்பிச்சிட்டோம், இனிமேல் ஆங்கிலேயரோட சம்மந்தமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அங்கங்கே ஒரு இண்டிபெண்ட்டாக ஆகிற அளவுக்கு போராட்டங்கள் நடக்குது. இதன் ஒரு உதாரணமாக வங்காளத்தின் மிட்னாபூர் மாவட்டத்தில் செப்டம்பர் 1944 ஏற்பட்டிருந்த தம்லுக் ஜாட்டியா சர்க்கார், அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஏன்னா அது ஒரு இண்டிபெண்டன்ட் அவங்களே ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சாத்தாராவிலும் ஒரு இணைய அரசாங்கம் செயல்பட்டது. ஜெயபிரகாஷ் நாராயண், அச்சுத் பட்வர்தன், அசாஃப் அலி, யூசப் மெஹர் அலி, ராம் மனோகர் லோகியா இவங்க எல்லாம் தலைமை தாங்கி தான் இந்த சோசியலிசவாதிகள்லாம் தனக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தியடி 1943 பிப்ரவரி 10 சிறைச்சாலையில் துவக்கி 21 நாட்கள் உண்ணாவிரதம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது.
இயக்கத்தின் பரவலும் அதன் தீவிரவாதம். இயக்கத்தை ஒடுக்க பிரிட்டிஷார் பயன்படுத்திய வலுவை கொண்டே அதன் வேகமான பரவலையும் அது ஏற்படுத்தி தீவிர போக்கையும் புரிந்து கொள்ள முடிகிறது. கைதானவர்களின் எண்ணிக்கை 1943 ஆண்டில் முடிவில் 91,836 என்ற அளவை காட்டியது. இந்த போராட்டத்தை முன்னெடுத்ததுமே, ஏன்னா பிரிட்டிஷ்க்கு வேறு வழி தெரியல, அங்கே போரில் நிற்கிறதா, 2ஆம் உலக போரில் நிற்கிறதா, இல்லை இங்கே இருக்கக்கூடிய தலைவரோட போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதா. அதனால தான் என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் கைது பண்ணிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு கைது பண்ண முடிவு பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி காவல்துறையோட ஷர்ட்டடு இறந்தவங்களோட சூட்டுக்கு பலியானவர்களோட துப்பாக்கி சூட்டுக்கு பலியானவர்களோட எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 1060 அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. 208 காவல் கண்காணிப்பு நிலையங்கள் அவுட் போஸ்ட், 332 இருப்பு பாதை நிலையங்கள், 945 அஞ்சல் அலுவலகங்கள் முற்றிலுமாக அழிக்கப்படவும் சேதத்திற்கு உட்படுத்தப்படவும் இயக்க நடவடிக்கைகள் காரணமாக அமைந்தன. எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க நம்ம ஆட்கள். இது பிரிட்டிஷ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை காட்ட ஆரம்பிச்சது. குறைஞ்சபட்சம் 205 காவல்துறை வீரர்களாக தங்கள் பணியை விடுத்து புரட்சியாளர்களோட கைவர்ந்தனர். ஏன்னா காவல்துறையோட பலம் தான் யாருக்கு, ஆங்கிலேயர்களுக்கான ஒரு மிகப்பெரிய பலம். ஆனால் காவல்துறையில் உள்ளவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்திய மக்களோட புரட்சியாளர்களாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். ஆசம்கரின் ஆட்சியாளராக இருந்த புரட்சியாளர்களின் மீது போதுமான நடவடிக்கை எடுக்க தவறியதால் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஆர்எச் நிஃப்லட் தனது நாட்குறிப்பில் குறித்து வைத்திருந்த பதிவின்படி பிரிட்டிஷ்காரர் காவல்துறையினரின் மூலமாக பல கிராமங்களை தீக்கிரக்கையாகியதோடு பல மைல்களுக்கு தீயை பரவிவிட்டு வெள்ளை பயங்கரவாதத்தை அரங்கேற்றி அடக்குமுறை ஆட்சிமுறை என்ற அளவுக்கு காலகட்டத்தில் நடந்து கொண்டார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. அதாவது பிரிட்டிஷில் இருந்த ஒரு முக்கியமான ஆள் தான் ஆர்எச் நிஃப்லட் அப்படிங்கிறவர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருந்தவர். அவர் பிரிட்டிஷோட அடக்குமுறை அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் தீவிரமாக இருந்தது. அவங்களே நிறைய கிராமத்தை தீ வச்சு தீக்கு இரையாக்கினாங்க அப்படின்னு சொல்லி அவரே தன்னோட குறிப்பிட்டிருக்காரு. இன்னொன்று, அந்த கிராமத்தில் ஏதாவது பொதுச்சத்திற்கு சேதம் விளைவிச்சாங்க அப்படின்னா அதற்கான சேதத்தை ஈடுகட்டக்கூடிய பணமும் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய இன்னும் கொடுமை. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் ஒரு பக்கம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தகவல் சரியாக போய் சேரணும் இல்லையா, அதுக்கு இருந்த ஒரு காமன் மீடியம் தான் நம்ம வானொலி, ரேடியோ அப்படிங்கிறது. அந்த ரேடியோவை மறைமுகமாக தான் பயன்படுத்த வேண்டிய காலமாக இருந்தது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்தாங்க அப்படின்னா பிடிச்சாங்கன்னா திரும்ப சிறையில் போட்டு கொடுமைப்படுத்துவாங்க. அப்போது அந்த ரகசிய வானிலையை நடத்திட்டு இருந்தது யார் அப்படின்னா உஷா மேத்தா. இது ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின். உஷா மேத்தா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் அப்படிங்கிறது அரசுக்கு பயங்கரமான ஒரு பேரிடியாக இருந்தது. இவ்வியக்கம் காங்கிரஸ், சோசியலிசவாதிகள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்ற அனைவரின் பங்களிப்பை உள்ளடக்கியதாகும் இந்த இயக்கம் போராட்டம் அப்படிங்கிறது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை பிரிட்டிஷ் பார்த்துருக்கவே மாட்டாங்கன்ற அளவுக்கு ஒட்டுமொத்த அளவில் மக்கள் எல்லாம் திரண்டு போராடின போராட்டம். அப்புறம் 1944 உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால காந்தியை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருவேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போராட்டம் பெருசாகும் இல்லையா. அதனால் அவரை விடுவிக்கப்படுறாரு காந்தி வெளில வந்ததுக்கப்புறம் பொதுவெளிக்கு வராமல் தங்கள் பணியை செவ்வனே மேற்கொண்டதன் மூலம் வெள்ளையனை வெளியேறு இயக்க காலகட்டத்தின் தடையை சுமூகமாக எதிர்கொண்டது. இதற்கிடையே காலனி அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு திட்டத்தை முன்வைத்தது. இன்னும் எப்படியாவது பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனையை சரி பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. லின்லித்கோவுக்கு அப்புறம் அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் தான் லார்டு வேவல் அப்படிங்கிறவர். அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருந்தார். இந்த காலகட்டத்தில் அங்கே நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்கிறார், இந்திய தேசிய இராணுவம். பிரிட்டிஷ் பேரரசுக்கு உட்பட்ட மலையா, பர்மா, தென்கிழக்கு ஆசியா நாடுகளில் மிகப்பெரிய ஒரு படை நிறுத்தப்பட்டது. இதெல்லாம் இப்படைகளால் ஜப்பானிய படைகளுக்கு ஈடு கொடுத்து நிற்க முடியவில்லை. தென்கிழக்கு ஆசியாவில் நிலை கொண்டிருந்த பிரிட்டிஷ் இந்திய படைகளின் அதிகாரிகள் அவர்களின் கீழ் இருந்த படைவீரர்களை போர்க்கைதிகளாக விட்டு ஓட்டம் பிடித்தனர். ஜப்பானோட எதிர்த்து நிற்க முடியலை. ஏன்னா ஜப்பான் சின்ன நாடு தான், ஆனால் அவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக இருக்குது. பிரிட்டிஷோட ஃபோர்ஸே, பிரிட்டிஷ் யாரை பயன்படுத்தியிருக்காங்க, நம்மளை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்திய மக்களை. அவங்கள நிற்க வச்சு போர் புரியலான்னு ரெடி பண்ணுறாங்க. ஆனால் ஜப்பானோட ஸ்ட்ராட்டஜி பார்த்து பிரிட்டிஷாலே ஒன்றும் பண்ண முடியல. அப்படியே விட்டுட்டு முக்கியமான தலைவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்க. அப்போ அங்கே இருந்த ராணுவ வீரர்கள்லாம் அது சிறை கைதியாக மாறிடுறாங்க. அவங்கள வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படிங்கிறது. மலேசியாவில் கைவிடப்பட்ட பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தின் அதிகாரியான கேப்டன் மோகன் சிங் ஜப்பானியர்களின் உதவியை நாடிய போது அவர்களும் அதில் ஒரு நல்ல வாய்ப்பை கண்டார்கள். ஆக இது நமக்கு ஒரு ப்ளஸ் தானே அப்படின்னு சொல்லி இந்த மோகன் சிங் தலைமையில் ஒரு படைப்பிரிவு உருவாக்கினாங்க. ஜப்பானும் சீனாவில் தனது காலனியை நிறுவ முனைந்ததை வழியே இந்தியாவை பெரிதாக பயன்படுத்தவில்லை. ஜப்பானோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்திய ஆர்மியை வச்சு இந்தியர்களை தாக்கணும், இந்தியாவில் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, சீனாவை காலனி நாட்டை மாற்றணும் அப்படிங்கிறது தான் அதோட நோக்கம். ஜப்பானின் கட்டுப்பாட்டில் இருந்த போர்க்கைதிகள் யாவரும் மோகன் சிங்கின் தலைமையில் கீழ்விடப்பட்டன. மோகன் சிங் தான் கேப்டன் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. கடைசியில் ஜப்பானிடம் சிங்கப்பூர் வீழ்ந்ததால் இன்னும் நிறையா போர்க்கைதிகள் உருவானதுனால மோகன் சிங்கின் கட்டுப்பாட்டில் இருந்த வீரனின் எண்ணிக்கை மொத்தம் 45,000 ஆயிடுச்சு. அப்போ மிகப்பெரிய படையை உருவாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஜப்பானுக்கு ஒரு எண்ணம்.
இப்போ இவர்களிலிருந்து 40 பேரை தேர்ந்தெடுத்து 1942 இறுதியில் இந்திய தேசிய இராணுவத்தை மோகன் சிங் பலப்படுத்தினார். அப்போ இதுக்கு இவ்வளோ பெரிய படை இருக்கு இல்லையா, இப்போ நாம் இதை வச்சு எதாவது பண்ணணும், பிரயோஜனம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒன்றை உருவாக்குறாங்க. அதுக்கு கேப்டனாக மோகன் சிங்கே இருக்கார். ஜப்பானியர்களின் ஆதிக்கத்தில் இருந்த பகுதியில் வாழ்ந்த இந்தியர்கள் இந்திய தேசிய இராணுவத்தையும் மோகன் சிங்கையும் ஒரு பாதுகாவலராக பார்த்தாலும் அவரிடம் இருந்த அதிகாரிகள் இந்திய தேசிய காங்கிரஸ் அழைப்பு விடுத்தால் ஒழிய இந்தியா மீது படை நடத்தி செல்ல போவதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தனர். அதாவது மோகன் சிங் தான் கேப்டன். என்னதான் இருந்தாலும் மோகன் சிங் கேப்டனாக இருந்தாலுமே அங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கு இல்லையா, அவங்களோட பெர்மிஷன் கிடச்சதுன்னா நம்ம உள்ளே போகலாம், இல்லை அப்படின்னா நம்ம நேரடியாக போய் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா அது சரி வராது அப்படின்னு சொல்லி மோகன் சிங் என்னதான் ஒரு கேப்டன்ஷிப்பாக இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே இந்திய தேசிய காங்கிரஸோட ஒரு அழைப்புக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருக்க சூழலாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் 1943 ஜூலை 2 சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் வராரு. அங்கேருந்து ஜப்பானுக்கு போய் ஜப்பானோட தலைநகரமான டோக்கியோவை சந்திக்கிறார். அவர் தான் பிரதமராக இருந்தார். இந்தியாவில் ஆக்கிரமிக்கும் எண்ணம் ஜப்பானுக்கு இல்லை என்று ஜப்பானிய அரசர் தெரிவித்தார். அப்போ அது நல்ல விஷயம் தான், நமக்கு சாதகமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு நினச்சிக்கிறாரு நேதாஜி. சிங்கப்பூருக்கு திரும்பிய போஸ் 1943 அக்டோபர் 21 சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசு, அதாவது இந்தியா என்ற ஒரு தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது, அதன் அதிபர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு ஒரு அறிவிப்பு விடுறாரு. இந்த தற்காலிக அரசு பிரிட்டன் மீதும் பிற நேச நாடுகள் மீதும் போர் அறிவிப்பு செய்தது. அச்சு நாடுகள் போஸின் தற்காலிக அரசை தமது நட்பு வளையத்துக்குள் ஏற்றுக்கொண்டார். நிறைய நாடுகள் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நேதாஜியோட இந்த கவர்மெண்ட்டுக்கு. போஸும் இந்திய தேசிய இராணுவம். போஸ் இந்த இராணுவம் சாராத சாதாரண மக்களையும் இந்திய தேசிய இராணுவத்தில் இணைத்ததோடு பெண்களுக்கான ஒரு படைப்பிரிவும் உருவாக்கினார். அதாவது இந்த மோகன் சிங் கீழே இருக்கக்கூடிய கேப்டன்ஷிப் இருக்குல்ல, இது மட்டும் இல்லாமல் சாதாரண நாட்களும் இந்த படையில் சேரணும் அப்படின்னு சொல்லி பெண்களையும் படையில் சேர்த்து பெண்களுக்குன்னு ஒரு தனி ரெஜிமெண்ட் உருவாக்கினார். அதான் ஜான்சி ராணி ரெஜிமெண்ட் அப்படிங்கிறது. அந்த ஜான்சி ராணி ரெஜிமெண்ட்டில் தான் கேப்டன் இருந்தது தான் அம்மு சுவாமிநாதன் அப்படிங்கிறவங்க ஃப்ரம் மெட்ராஸ். 1944 ஜூலை 6 தனது ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலமாக ரங்கூன்லேருந்து காந்தியடிகளை நோக்கி உரையாற்று. அப்போ தான் தேசத்தின் தந்தையே அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அப்படிங்கிறது முதல்ல அனௌன்ஸ் பண்ணது யார் அப்படின்னா நம்ம காந்திஜியை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான். அதுதான் அவரோட இந்தியாவின் கடைசி விடுதலை போருக்கு அவர் தான் ஆசையை கோரினார். நீங்கள் தான் என்னை ஆசீர்வாதம் பண்ணணும், நான் இந்தியாவோட கடைசி விடுதலை போரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி. போரில் அச்சு நாடுகளோட இந்திய தேசிய இராணுவம் இம்பாலை நோக்கிய ஜப்பான் படைகளின் நகர்வில் ஷானவாஸ் வழி நடத்தப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தின் ஒரு பிரிவு பங்கெடுத்தது. ஷானவாஸோட தலைமையில் மணிப்பாலில் இருக்கக்கூடிய இம்பாலை நோக்கி ஒரு படை வருது. இது அச்சு நாடுகளும் ஜப்பானிய படைகளும் பின்னடைவை சந்தித்து கொண்டிருந்த 1944 பிற்பகுதியில். இங்கே ஒரு பக்கம் இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது நம்ம இம்பாலை நோக்கி வந்துகிட்டு இருக்க மணிப்பூரில் உள்ள இம்பாலை நோக்கி. அங்கே ஒரு பக்கம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜப்பானுக்கு பெரிய அளவில் பின்னடைவு ஏற்பட்டிருக்காங்க. ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்டாச்சு, ஜப்பானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இப்போ நம்ம யாரோட ஆதரவில் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கோம், இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது ஜப்பானோட சப்போர்ட்டோட. ஆனால் ஜப்பான் அங்கே பின்வாங்க ஆரம்பிச்சிருச்சு. வேறு வழியே இல்லை. இங்கே இம்பாலை கைப்பற்றும் முயற்சியில் ஜப்பான் வெற்றி பெற முடியாத தொடர்ந்து 1945 நடுவில் அது பிரிட்டிஷ் படைகளிடம் சரணடைந்தது. வேறு வழியே இல்லை, நம்ம இங்கேருந்து ஒன்று பின்வாங்கணும், இல்லை அப்படின்னா சரணடையணும். அப்போ நேதாஜி மட்டும் தப்பிக்க விட்டுருவோம், நம்மளாம் சரணடைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரணடைஞ்சிட்டாங்க. நேதாஜி மட்டும் இங்கேருந்து தப்பிச்சு போகிறாரு. போகிற வழியில் தான் அவர் இறந்து போனதுக்கான ஆதாரம்னு பெருசாக இல்லை, ஆனால் இப்போ வரைக்கும் அது ஒரு மர்மமாகவே நடிக்கப்பட்டிருக்கு. கைது செய்யப்பட்ட ஷானவாஸ் மீதும் அவரோட இருந்த வீரர்கள் மீதும் ராஜதுரோக குற்றம், நாட்டிற்கு எதிரான துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கைது செய்யப்பட்டாங்க. இந்திய தேசிய இராணுவம் மீது விசாரணை. டெல்லியில் செங்கோட்டையில் இந்திய தேசிய இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட விசாரணையில் இந்திய தேசிய காங்கிரஸ் தனது மிகச்சிறந்த சட்ட நிபுணர்கள் கொண்டு முக்கியமாக நம்ம நேரில் அதில் போயிருந்தார். அத்தனை நாள் அவ்வளோ நாள் வரைக்கும் வெறும் சுதந்திர போராட்டத்திற்காக போராடிட்டு இருந்த நேரு அப்போ தான் முதல்ல கோட்டை போட்டு நீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறாரு. காந்தியடிகளின் குரலுக்கு இசைந்து ஒத்துழையாமை இயக்கத்தின் பின்புலத்தில் 1920களின் ஆரம்பத்தில் தனது சட்டப்பணிகளை துறந்த ஜவஹர்லால் நேரு நீண்ட இடைவெளிக்கு பின் தனது கருப்பு அங்கியை அணிந்த இந்திய தேசிய இராணுவம் பெரிய அளவில் சாதிக்கவில்லை என்ற போதும் அவர்கள் மீது நடத்தப்பட்ட விசாரணை பொதுமக்களை பெரிதும் கவர்ந்ததோடு ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தியது. காலனி அரசின் பிடிவாதமான முரட்டு போக்கு மற்றொரு பேர் இயக்கத்திற்கு மேடை அமைத்து கொடுத்தது. இந்திய தேசிய காங்கிரசும் 1945 ஜூன் 25 முதல் ஜூலை 14 வரை நடைபெற்ற சிம்லா மாநாட்டில் எந்தவித முன்னேற்றம் ஏற்படாததை அடுத்து நேரடியாக மக்களை திரட்டும் பொருட்டு நாடு முழுவதும் பொதுக்கூட்டங்களை நடத்த ஆரம்பிச்சது. எப்படி இல்லாமல் பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்குறாங்க, ஆனால் ஒன்றும் முடிவு வரல. அதனால தான் நாடு முழுக்க அங்கங்கே போராட்டங்கள் நடத்துகிறாங்க. இனிமேலும் நம்ம அமைதியாக இருந்து பிரயோஜனம் இல்லை, சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில். அப்புறம் இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 படி தேர்தல் வருவாக இருந்தாலும் இக்கூட்டங்களில் ஒட்டு கேட்பதை விட பெரும்பாலும் இந்திய தேசிய இராணுவ விசாரணை பற்றியே பேசப்பட்டது. அதாவது காங்கிரஸ் மீட்டிங் போட்டுருக்காங்க, ஆனாலும் எல்லாரோட மக்களும் பேச்சு என்னவாக இருக்குது அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி இப்படி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஷானவாஸ் கான், PK செகல் மற்றும் GS தில்லான் ஆகிய இந்திய தேசிய இராணுவத்தின் 3 முக்கிய அதிகாரிகளை பிரித்தெடுத்து விசாரணை நடத்தியது பிரிட்டிஷ் அரசாங்கம். இந்திய நாட்டின் பத்திரிகைகள் யாவும் விசாரணையை உணர்ச்சிகரமாக பிரசுரித்ததோடு தலையங்கங்கள் அனைத்திலும் அவர்தம் விடுதலைக்காக கோரிக்கை வைத்தன. கடையடைப்பிலும் ஊர்வலங்களும் பொது வேலை நிறுத்தங்களும் இந்திய தேசிய இராணுவ வாரம் கடைப்பிடிக்கப்பட்ட போது நடந்தேறியதோடு வீரர்களின் உடனடி விடுதலையும் வலியுறுத்தப்பட்டது.
இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிறது நேதாஜியின் தலைமையில் கட்டமைக்கப்பட்டது. அப்படி ஒரு தேசத்தில் இருந்த தலைவர்கள் கைது செய்யப்படும் போது ஒட்டுமொத்த இந்திய நாடுமே கொதித்தெழுந்து போயிருக்குது. அப்போ எப்படியாவது அவங்களை விடுதலை செஞ்சிடணும் அப்படிங்கிறத நோக்கமாக இருக்குது. அதற்கான பத்திரிகைகளும் அந்த காலகட்டத்தில் தீவிரமாக இருந்தது. இந்த 3 பேரையும் பிரித்து எடுத்து இந்த 3 அதிகாரிகளை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக அனைத்து அரசியல் கருத்து பிரிவினைகளும் ஓரணியின் கீழ் வெளியேற்றப்பட்டது. அதுவரை வெள்ளையணி வெளியேறு இயக்கத்தில் இருந்து தங்களை தனிமைப்படுத்தி வைத்திருந்த முஸ்லீம் லீக், ஸ்ரோமணி அகாலி தளம், இந்து மகாசபை போன்ற அமைப்புகள் எதிர்ப்பு கூட்டங்களில் கலந்து கொள்ள துவங்கிகளோட சிறைப்பட்ட வீரர்களின் வழக்கு செலவிற்காக நிதி திரட்டவும் செய்தனர். எல்லாருமே அப்போது பயங்கரமான பாசத்தில் இருந்திருக்காங்க இந்திய தேசிய இராணுவத்தின் மேலே. அதனால தான் எவ்வளவு பேர் அந்த தலைவர்கள் எப்படியாவது ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இது எந்த விதமான கட்சி பாகுபாடு இல்லை, இனப்பாகுபாடு இல்லை, மொழி பாகுபாடு இல்லை. அப்படி ஒரு கட்டமைப்பு உருவாக்குனவர் தான் நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நீதிமன்றத்தில் ஷெகல், தில்லான், ஷானவாஸ்கான் ஆகியோரின் குற்றத்தை உறுதிப்படுத்தினாலும் முப்படைகளின் தளபதி கமாண்டர் இன் சீஃப் அவர்களின் தண்டனை குறைத்ததோடு 1946 ஜனவரி 6 இந்திய தேசிய இயக்கத்தை மற்றொரு முக்கியமான நிகழ்வுக்கு எடுத்துச் செல்ல மேடை அமைத்தது. அதன்படி ராயல் இந்திய கடற்படையின் மாலுமிகள் கழக கொடியை தூக்கினர். இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. அடுத்து 1946 அடுத்த பிரச்சனை ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி அப்படின்றது. அங்கே உள்ள கடற்படையில் கப்பல் கழகம் தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே உணவு தானிய பற்றாக்குறை, விலைவாசி ஏற்றம், பொருளாதார பாதிப்பு, இதன் மூலமாக அங்கே உள்ளவங்களுக்கு தன்னோட தேவையெல்லாம் பூர்த்தி வரல. உடனே அங்கே பிரிட்டிஷ் எதிர்த்து அங்கே போராட்ட ஆரம்பித்தோம். ஒரு கப்பலில் தொடங்கின போராட்டம் அப்படிங்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை கப்பல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனையை தொடங்க ஆரம்பிச்சது. HMS தல்வார் என்ற போர்க்கப்பலில் மாலுமியாக பணியாற்றியவர். ஆங்கிலத்தில் ரேட்டிங் என்று வழங்கப்பட்ட இப்பதவிக்கு பெயரே பல்வேறுபட்ட போர்க்கப்பல்களிலும் ராயல் இந்தியன் கடற்படை போர்க்கப்பலிலும் பணியாற்றிய மாலுமிகளை குறிப்பதாக அமைந்தது. BC தத் என்பவர் அக்கப்பலின் பக்கவாட்டில் வெள்ளையனே வெளியேறு என்று எழுதினார். அப்போது இது ஒரு பக்கம் போராட்டம் தொடங்கிருச்சு. இனி இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட 1100 மாலுமிகள் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்து வந்திருக்காங்க. இந்த BC தத்தோட கைது நடவடிக்கை அப்படிங்கிறது பயங்கரமாக வெடித்து மிகப்பெரிய ஒரு கழகத்தை உண்டு பண்ண ஆரம்பித்தது 1946. அதன் மறுநாள் கோட்டை கொத்தளத்தில் பணியில் இருந்த மாலுமிகளும் அதிக எண்ணிக்கையில் கழகத்தில் இணைந்ததோடு பம்பாய் நகரை வாகனங்களில் வலம் வந்தவரை காங்கிரஸ் கொடியை ஏந்தி அசைக்கவும் பிரிட்டிஷ் விரோத கூச்சல்களை எழுப்பி ஆரவரிக்கவும் செய்தனர். இப்போது நேவி ஃபோர்ஸ் வேறு ஒரு பக்கம் பிரச்சனையை தொடங்கிட்டு இருக்காங்க. இது பம்பாய் ஜவுளி தொழிற்சாலை ஊழியர்களும் ஆதரவு போராட்டத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு சப்போர்ட்டாக பிரச்சனை பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அங்கங்கே சண்டைகள் நடந்துகிட்டு இருக்குது. பெரிய அளவில் போராட்டம். இங்கே ஒரு பக்கம் கடையடைப்பு, ஒரு பக்கம் வன்முறை, இப்படியே போயிட்டு இருக்குது. இந்த HMS ஹிந்துஸ்தான் கப்பலின் மாலுமிகளும் கராச்சியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிறரும் மின்னல் வேகத்தில் போராட்டத்தை துவக்கினர். போராட்டம் ஒவ்வொரு இடமாக பெருசாகி பரவி போய்கிட்டே இருக்குது. இந்த போராட்டங்களை கடற்படை முழுவதும் பரவியதால் 78 கப்பல்களிலும் 20 கரை சார்ந்த பணியிடங்களிலும் இருக்கும் 20,000 மாலுமிகள் 1946 பிப்ரவரி 18க்கு பின் போராட்டத்தில் இறங்கியிருந்தனர். எல்லா பக்கமும் போராட்டம் தீவிரமாக நடந்துட்டுருக்கு. இந்த ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி அப்படிங்கிறது. இந்த மாலுமிகளுக்கு போராட்டத்துக்கு ஆதரவாக பம்பாய், பூனா, கல்கத்தா, ஜெய்சூர், அம்பாலா இந்த நகரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ராயல் இந்திய விமானப்படை ஊழியர்களும் போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ போராட்டத்தோட பரவல் பெருசாக போய்கிட்டே இருக்குது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாலுமிகள் பல்வேறு துறைமுகங்களும் கப்பலின் முகட்டில் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கொடிகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளின் கொடிகளை ஒருங்கே கட்டியிருந்தனர். எந்த பாகுபாடும் கிடையாது. எல்லா கட்சியோட கொடியும் கப்பலில் இருக்குது. அப்போது இவங்க யாருக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது தெரியாது இல்லையா? எல்லாரோட சப்போர்ட்டும் இவங்களுக்கு கிடைக்குது. அப்போது இது என்ன முடிவு வருது அப்படின்னா, இனிமேல் எந்த விதத்துலையும் ஆங்கிலேயரோட ஆட்சியை நாங்கள் ஏற்றுக்கல, கம்ப்ளீட்டாக எதிர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இந்த போராட்டம் ஒவ்வொரு காலகட்டத்தையும் நீண்ட காலம் நீடிக்க முடியாதால் இறுதியில் மாலுமிகள் சரணடைய வேண்டியதாயிற்று. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை நம்ம வல்லபாய் பட்டேல் போன்ற ஆட்கள்லாம் இதை முடிவுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்க. ஏன்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு சுதந்திரம் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்போ இதை போய் பெரிய அளவு நடத்திட்டு கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த போராட்டத்தை முடிவுன்னு அங்கே உள்ள மாலுமிகள்கிட்ட பேசி சரணடை வச்சு ஒரு வழி அந்த போராட்டத்தை முடிச்சு வச்சுட்டாங்க. ராயல் இந்தியன் நேவி மியூட்டினி அப்படிங்கிறது பூகோள ரீதியில் தொடர்ச்சியாக அமையப்பட்ட பகுதிகள் பிரிக்கப்பட்டும் தேவைக்கேற்ப இந்தியாவின் வடமேற்கிலும் கிழக்கு பகுதியிலும் எண்ணிக்கை அளவில் இஸ்லாமிய பெரும்பான்மை இருப்பது போன்ற பகுதிகளை உருவாக்கி இவையாவற்றையும் இணைத்து தன்னாட்சியும் இறையாண்மையும் கொண்டவைகளாக மாற்றி அதிலிருந்து ஒரு தனி நாட்டை உருவாக்க வேண்டும். இதோட சோர்ஸ் தான் ஸ்மித் சர்க்கார் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிறதுல கிடச்சிருக்கு. அதாவது எங்கே மெஜாரிட்டி முஸ்லீம் இருக்காங்களோ அதையெல்லாம் தனியாக பிரித்து அவங்களுக்குன்னு ஒரு தேசத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இதில் தனிநாடு கோரிக்கையை பற்றி ராஜாஜியோட முன்மொழியும் வேவல் திட்டமும், ராஜாஜியோட CR பிளான், அப்புறம் வேவல் பிளான் அப்படிங்கிறது தனிநாடு கோரிக்கை. இப்போது எப்படினாலும் முஸ்லீம்களோட கோரிக்கை அப்படிங்கிறது தனிநாடு அப்படிங்கிறது தீவிரமாயிட்டு இருக்குது. அது தவிர்க்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. அப்போது இதில் CR பிளான் அப்படிங்கிறது என்னவா வருது அப்படின்னா, எல்லாத்தையும் ஒன்றா உட்கார வச்சு பேச வைக்கணும். பேசி ஏதாவது நல்ல முடிவு வருதான்னு பார்க்கணும். ஆனால் அது
தோல்வியில் தான் முடியுது. சிஆர் பிளானும் சரி, வேவல் பிளானும் சரி, எல்லாமே தோல்வியில் தான் முடியுது. முஸ்லீம் லீக் மார்ச் 1940 நிறைவேற்றிய லாகூர் தீர்மானத்தின்படி இந்தியாவில் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினர் என்ற நிலையிலிருந்து அவர்கள் ஒரு தனிநாடு என்ற நம்பிக்கைக்கு மாறிப்போயினர். நாம் என்ன உள்ளே நம்ம சிறுபான்மையை கேட்டுக்கிட்டு இனிமேல் நம்ம தனிநாடு தான் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த முயற்சிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சமயத்தின் ஒரே பிரதிநிதியாக முகமது அலி ஜின்னா தன்னை மட்டுமே நிலைநிறுத்தி கொண்டார். அதாவது என்ன அப்படின்னா, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனிநாடு போகக்கூடிய அந்த கோரிக்கைக்கான முதல் நபர் முகமது அலி ஜின்னா தான் அப்படின்னு சொல்லி தன்னை அறிவிச்சுக்கிட்டார். இந்த ராஜாஜி திட்டம், சிஆர் பிளான் அப்படிங்கிற சிஆர் ப்ரொபோசல் 1944 காங்கிரஸ் தலைவர் பலரும் சிலையில் இருந்த நிலையில் சமூக தீர்வை எட்டும் பொருட்டு ராஜாஜி ஒரு முன்மொழிவு தீர்மானத்தை வழங்கினார். அதில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, போருக்கு பின்பு ஒரு ஆணையத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் முழு பெரும்பான்மையில் வாழும் தொடர் மாவட்டங்களை பிரித்தெடுத்து அங்கே வயது தகுதி அடைந்தோரை கொண்டு வாக்கெடுப்பு நடத்தி பாகிஸ்தான் உருவாக்கம் பற்றி முடிவெடுத்தல் வேண்டும். எப்படியும் பிரிஞ்சு போகிறது முடிவாயிடுச்சு, அது எதுக்கு பிரிக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம எதுக்கு சண்டை போட்டுட்டு எப்படி பிரிஞ்சு போகிறது, அதுக்கான வேலைகளை பார்ப்போம் அப்படின்னு தான் நம்ம ராஜாஜின்னு சொல்லியிருந்தார். ஒருவேளை ஓட்டெடுப்பின் முடிவில் பிரிவினை உறுதி செய்யப்பட்டால் அதிமுக்கிய பணிகளான பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு போன்றவற்றை பொதுவில் செயல்படுத்த ஒப்பந்தம் ஏற்படுத்தல் வேண்டும். ஒருவேளை பிரிக்கணும் தான் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, இந்த தொலைத்தொடர்பு அப்புறம் பாதுகாப்பு இதெல்லாம் ஒன்றா இருக்கணும், காமனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். எல்லையில் அமையப்பெற்ற மாவட்டங்களும் ஒரு இறையாண்மை கொண்ட நாடுகளில் ஏதோ ஒன்றில் சேர்ந்து கொள்ள வாய்ப்பளிக்க வேண்டும். இப்போ 2 பேருக்கும் இடையே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பார்டர் இருக்குது, அது யாரோட பொறுத்து, யாராவது ஒரு பக்கம் போனால் தான் அங்கே நீதி சரியாக இருக்குமே தவிர 2 பேத்துக்கும் பொது அப்படிங்கிறது இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. இந்த திட்டங்கள் யாவும் முழுமையான அதிகார மாற்றம் ஏற்பட்டபின் செயல்முறைக்கு கொண்டு வருதல் பட வேண்டும். அதாவது முழுக்க அங்கேயும் இங்கேயும் இந்தியா பாகிஸ்தான் தனித்தனியாக பிரிச்சாச்சு அப்படின்னா இதற்கான செயல்முறைக்கு மாற்றம் அப்படிங்கிறது முழுமையாக கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறாரு நம்ம ராஜாஜி. 1944 சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட பின் ராஜாஜி திட்டத்தை அடிப்படையாக கொண்டு ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்த முன் வந்தார் நம்ம காந்தியடிகள். ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவும் நடக்கலை, அதுவும் ஃபெயிலியராக தான் நடந்தது. 1944 சிஆர் பிளான். அடுத்து வேவல் பிரபு 1945. இவர் சிம்லாவில் ஒரு மாநாட்டை கூப்பிட்டு காங்கிரஸ், முஸ்லீம் லீக் எல்லாத்தையும் வர சொல்கிறார். எல்லோரும் வராங்க. ஜெயிலில் இருந்தவங்களே ரிலீஸ் பண்ணி நீங்களும் இந்த மாநாட்டுக்கு வாங்க அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே வச்சு பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. இந்த முஸ்லீம் லீக் இணைத்து ஆட்சி அமைக்க ஒப்புதெல்லாம் பெறணும் அப்படின்லாம் சொல்கிறார். ஆனால் இதில் முஸ்லீம் லீக் என்ன முடிவில் இருக்காங்க, ஒருபோதும் இனிமேல் இந்தியாங்கிற தேசத்தோட நாங்கள் இணைகிறத எங்களுக்குன்னு ஒரு தனி தேசம் வேணுன்ற தீவிரமான முடிவில் இருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையும் கடைசியில் தோல்வியில் தான் முடியுது. எந்த ஒரு தீர்மானமும் முடிவு எட்டப்படாமலே இதுவும் முடிஞ்சிருது. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? அப்போ இனிமேல் வேறு வழியே இல்லை, இந்தியா பாகிஸ்தான் பிரித்து தான் ஆகணும். முஸ்லீம் லீக்கோட முழு நோக்கம் பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு தனி நாடு தான். இது மக்களை மேலும் இனவாரியாக பிரிக்கும் முயற்சி என்று அனைத்து இந்திய மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த காங்கிரஸிற்கு இருந்த தகுதியை குறைத்து மதிப்பிடுவதாகவும் கருதப்பட்டது. முஸ்லீம் லீக்கின் தேசிய அடையாளமான 1940 லாகூர் தீர்மானம் தான் இவ்வளவுக்கு முக்கியம். 45 சிம்லா மாநாட்டுக்கு பின்னர் முழுமை பெற்று ஒரே நாயகராக ஜின்னா உறுதியாக நிலை பெற்றார். இனிமேல் ஜின்னா சொல்கிறதான் ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் கேட்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. பாகிஸ்தான் ஒரு இறையாண்மை கொண்ட தனிநாடு என்று வர்ணிக்கப்பட்டது 1946 டெல்லியில் நடந்த முஸ்லீம் லீக்கோட சட்டசபை உறுப்பினர் மாநாட்டில். அதுவும் சொல்லியாச்சு. அப்போ இனி வேறு வழியே இல்லை, இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது பிரிக்கிறதுக்கான காலகட்டம் ஆகிடுச்சு. இதை நிராகரித்த காங்கிரஸ் தலைவரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர் சார்ந்த இயக்கம் முழு விடுதலை பெற்ற ஒருங்கிணைந்த இந்தியாவை ஆதரிக்கும் என்றார். ஆனால் இவரெல்லாம் இப்படி சொல்லியிருக்காரு மௌலானா அபுல் கலாம் ஆசாத். ஆனால் இதெல்லாம் ஜின்னா என்ன சொன்னார் அப்படின்னா, நீ ஒரு இஸ்லாமியர் தான், ஆனால் நீயும் இப்போ காங்கிரஸோட ஒரு கைப்பாவையாக தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். இது எல்லாம் ஜூன்லேருந்து ஜூலை 1945 வரையிலான காலகட்டத்தில் நடந்த சிம்லா மாநாட்டை நடந்தேறி கொண்டிருந்த வேளையில் சர்ச்சில் பதவியிலிருந்து அவர் பொறுப்பிலிருந்து தொழிலாளர் கட்சியை கிளெமெண்ட் அட்லி ஆட்சிக்கு வந்தார். இப்போ ஆட்சி மாறுது. அங்கே தேர்தல் நடந்ததில் கிளெமெண்ட் அட்லி ஆட்சிக்கு வராரு. இப்போ காலம் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக மாறி போயிருந்தது. அப்போது கிளெமெண்ட் அட்லி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு வழியை நம்ம ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து இந்தியாவுக்கு விடுதலை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அதற்கான நடைமுறைகளை பார்க்க முடிவு பண்ணிட்டார். அதன்படி தான் அடுத்து தொடங்கக்கூடியதான் மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் எல்லோரும் ரெகுலராக டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, தேங்க்யூ.